இன்றைக்கு கூட ஒரு 7வது வகுப்பு படிக்கிற மாணவன் கையிலே உணவருந்திட்டு இருக்கும் போது கை தடுப்பு சோறு விழுந்து இன்றைக்கு மாலை 3 மணிக்கு 7 வயது ஒரு சிறுவன் 7 வயதாக படிக்கிற சிறுவன் இறந்து போனார் என்று சொன்னால் இது பள்ளிக்கு பெருமை, இது அருமை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற கல்வித்துறை அமைச்சரை என்னவென்று சொல்வது தெரியவில்லை. எந்த கட்டிடங்களும் உருப்படியான கட்டிடங்களே கிடையாது. அரசு அலுவலகங்கள் எதுவுமே கிடையாது. மோகன், சூறை, மாம்பாக்கம், குமணந்தாங்கல் அரசு பள்ளிகளுக்கெல்லாம் லீவ் விட்டுட்டு உங்களில் முதல்வர், உங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்ட்டு இவருடைய சொந்த விளம்பரத்துக்காக பள்ளிக்கூடங்களை லீவ் விட்டுட்டு போனா அந்த பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்கும்? அது மட்டுமல்ல, இவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இந்தி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நவோதயா பள்ளி வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள், கேந்திர வித்யா பள்ளி வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு மாலையில் நடந்த ஒரு கூட்டத்தில் கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்தில் மட்டும் 30,000 பேர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், எங்களுடைய பிள்ளைகள் இந்தி படிக்க வேண்டும், நவோதயா பள்ளி வேண்டும், கேந்திர வித்யாலயா பள்ளி வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்க மறுக்கிறது, அனுமதிக்கு மறுக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் நேற்று வழக்கு வந்தபோது உச்சநீதிமன்றத்திலே வழக்கு வந்தது. அப்போ நீதிபதிகள் கேட்கிறார்கள், ஏன் நீங்க தமிழக அரசு நவோதயா பள்ளிக்கும் கேந்திர வித்யாலயா பள்ளிக்கும் ஏன் அனுமதி கொடுக்க மறுக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு தமிழக அரசு சார்பாக பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். என்ன தெரியுமா? இங்கு வந்தால் எங்களுடைய மொழி அழிந்துவிடும், ஆனால் நீங்கள் உங்க பள்ளிக்கூடங்களில் மட்டும் இந்தி வைக்கலாம். உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறார்கள், அதற்கு மட்டும் அங்கே இந்தி இருக்கிறது. ஆனால் இங்கே இந்தி வரக்கூடாது என்று நினைக்கிறீர்கள். ஆனால் நவோதயா பள்ளியில், கேந்திர வித்யாலயா பள்ளியில் ஏழை மாணவர்கள் படிக்கலாம். நம்ம பக்கத்து கிராமத்துக்கெல்லாம் போயாச்சுன்னா நேர அங்கிருந்து பஸ் வரும், பஸ்ல வந்து போயிடுவாங்க. ஏழை விவசாயிகள், ஏழை தாய்மார்களுக்கு கவலை இல்லாமல் இருக்கும், அங்கேயே தங்கலாம், படிக்கலாம். இதுதான் நவோதயா பள்ளி. ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இங்கு பள்ளி அனுமதி கிடையாது என்று சொல்லுகிறார்கள். 2026 தேர்தல் வரும், ஆட்சி மாற்றம் ஏற்படும், அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமையும். அப்பொழுது நவோதயா பள்ளியும் கேந்திர வித்யா பள்ளியும் நமது தமிழகத்திற்கு வந்து சேரும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.